Question number 10. A boy standing at a point 0 finds his kite flying at a point P with distance OP equal to 25 meter. It is at a height of 5 meter from the ground. When the thread is extended by 10 meter from P, it reaches a point Q. What will be the height qn of the kite from the ground ன்னு கேட்டிருக்காங்க. யூஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் அப்படியே தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு மாணவன் O என்ற புள்ளியில் தரையில் நின்று கொண்டு P என்ற புள்ளியில் உள்ள பட்டத்தை OP ஈக்குவல் டு 25 மீட்டர் என்றவாறு காண்கிறான். Pயிலிருந்து மேலும் 10 மீட்டர் தொலைவு நகர்ந்து Q என்ற புள்ளியில் பட்டம் உள்ள போது தரையிலிருந்து பட்டத்தின் உயரம் QN ஐ காண்கன்னு சொல்லியிருக்காங்க. முக்கோணவியல் விகிதங்களை பயன்படுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த O பாயிண்ட்டு இங்கே தான் இருக்கான் அப்படின்னா பட்டம் பறக்கிறது இங்கேருந்து பார்க்குறான். ஸோ 10 மீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க த்ரெட்டை. அப்போ இங்கே பார்க்குறான். ஸோ இதோட லென்த்து 25 மீட்டரில் பறக்கும்போது இங்கேருந்து இங்கே பார்க்குறான். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இங்கே பார்க்குறான். ஸோ இது MN, இதோட ஹைட் 5 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இது நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற கொஸ்டினை வச்சு நான் டயக்ராம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரையாங்கிள் OPM அதுபடி எடுத்துட்டா நமக்கு என்ன தெரியும்? ஆப்போசிட் சைடு தெரியும், அட்ஜசன்ட் ஹைப்போட்டீனியஸ் தெரியும், அட்ஜசன்ட் நமக்கு தெரியாது. ஸோ அட்ஜசன்ட் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ sin θ ஈக்குவல் டு ஆப்போசிட் டிவைட் பை ஹைப்போட்டீனியஸ். ஸோ 5 டிவைட் பை 25 அதே இன் ட்ரையாங்கிள் OQN இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா sin θ அப்ளை பண்ணோம்னா h டிவைட் பை 35 கிடைக்கும். ஸோ sin θ ஈக்குவல் டு sin θனா 525 h டிவைட் பை 35. ஸோ இந்த பக்கம் டிவிஷனில் இருக்க இந்த பக்கம் மல்டிபிகேஷனாக மாறும். ஸோ 5 இன்ட்டு 35 டிவைட் பை 25 எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கிது? h ஈக்குவல் டு 7 கிடச்சிச்சு. ஸோ h தானே ஹைட் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது. ஸோ ஹைட் 7 நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இதுதான் இதுக்குரிய சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா?